Hello guys. WordPress வெப்சைட்டில் இருக்கிற போஸ்ட் அண்ட் பேஜஸை வந்து ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் வந்து எப்படி டூப்ளிகேட் பண்ணுறதுன்றத தான் காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்பிளுக்கு வந்து ஜஸ்ட் சிம்பிள் பிளாக்ஸ் போஸ்ட் காட்டியிருக்கு. இல்லை ஆத்தர் நேம், கேட்டகரிஸ் அண்ட் டேக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இவ்வளோத்தையுமே வந்து ஒரு சிம்பிள் ஒன் கிளிக்கில் வந்து எப்படி இவ்வளோத்தையும் இன்னொரு க்ளோன் பண்ணி அதை ரீபோஸ்ட் பண்ணுறன்றதை காட்ட போகிறேன். அண்ட் பேஜஸுக்கும் சேம் அதே தான். ஜஸ்ட் அபவுட் ஹவுஸ் பேஜ் வந்து இதே மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு இன்னொரு பேஜ் டூப்ளிகேட் பண்ணி தேவை, அதில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே வந்து டூப்ளிகேட் பண்ணணும், க்ளோன் பண்ணணும்னு சொன்னால் அதை எப்படி பண்ணுறதை தான் காட்ட போகிறேன். அண்ட் அதுக்கு வந்து இந்த மாதிரி அட் நியூ பிளாக் கொடுத்து அட் நியூ போஸ்ட் கொடுத்து அதுக்குள்ள ஆட் பண்ணி கஸ்டம்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. அதே நேரத்தில் கேட்டகரிஸை மனுவலாக சூஸ் பண்ணணும், டேக்ஸை வந்து திருப்பி டைப் பண்ணணுன்ற எந்த அவசியமும் இல்லை. எல்லாமே வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிற பிளாக்ல இருந்து வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டூப்ளிகேட் ஆகி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ளக்கின்ஸில் ஆட் நியூ ப்ளக்கின்ஸுக்கு போங்க. அதில் போயிட்டு டூப்ளிகேட்னு சர்ச் பண்ணுறேன். இதில் நிறைய ப்ளக்கின்ஸ் வரும். அதில் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ப்ளக்கின் வந்து யோகாஸ்ட் டூப்ளிகேட் போஸ்ட்ன்ற இந்த ப்ளக்கின். இது வந்து டீம் யோகாஸ்ட் இந்த ஒரு ப்ராடக்ட். மோர் தேன் 4 மில்லியன் ஆக்டிவேட் இன்ஸ்டாலேஷன்ஸ் இருக்குது. லாஸ்ட் அப்டேட்டும் வந்து 3 வீக்ஸ் எகோ. அவங்க வந்து எவ்ரி மந்த் வந்து அப்டேட் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ரெக்கமெண்டட் ப்ளக்கின் உங்களுக்கு. இதை இன்ஸ்டால் பண்ணுறேன் அண்ட் இப்போ ஆக்டிவேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ப்ளக்கின் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆக்டிவேட் ஆன இந்த ப்ளக்கினை வந்து இப்போ நான் போஸ்ட்டுக்கு போகிறேன். போஸ்ட் பேஜஸில் போஸ்ட் செக்ஷனுக்கு போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு ஒரு போஸ்ட்டை ஹோவர் பண்ணிக்கல உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். க்ளோன், நியூ டிராஃப்ட், ரீரைட் அண்ட் பப்ளிஷ். இதில் வந்து எங்களுக்கு தேவையான வந்து க்ளோன்ன்ற இந்த ஆப்ஷன். நியூ டிராஃப்ட், ரீரைட் அண்ட் பப்ளிஷை பற்றி என்னென்று சொல்கிறேன். இப்போ வந்து க்ளோன் பண்ண போகிறேன். எனக்கு இந்த போஸ்ட் வந்து போஸ்ட்டில் இருக்கிற கண்டென்ட் அண்ட் டேக்ஸ் எல்லாமே வந்து டூப்ளிகேட் ஆகி தேவை. ஸோ அதுக்காண்டி நான் க்ளோன்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த போஸ்ட் வந்து க்ளோன் ஆகி டூப்ளிகேட் ஆகி இன்னொரு போஸ்ட் வந்திருக்கு. சேம் ஆத்தர் நேம், சேம் கேட்டகரி, சேம் அண்ட் டேக்ஸும் வந்து சேம் அதே டேக்ஸ் வந்து டூப்ளிகேட் ஆகிருக்கு. அண்ட் அதோட வந்து இந்த போஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து டிராஃப்டில் இருக்கும். நாங்கள் இதை எடிட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போஸ்ட்டை எடிட் கொடுக்குறேன். எடிட் கொடுத்துட்டேன். இப்போ இதை ஓப்பன் ஆகிட்டு எடிட் பண்ணி இதுக்கு ஜஸ்ட் சேஞ்ச் பண்ண வேண்டிய முக்கியமான கண்டென்ட் மட்டும் நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ண வேண்டிய சொன்னால் ஓகே. இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு டைட்டில் அண்ட் அது உள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து அதை சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்னு சொன்னால் அதுகளை மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். இதில் வந்து இதுக்கான செக்ஷன் இது பார்ட் 2 வந்து கொடுக்குறேன். பார்ட் 2 உங்களுக்கு கண்டென்ட்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்பினா கண்டென்ட்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு மற்றது கேட்டகரிஸ், டேக்ஸ் எல்லாமே சேம் கேட்டகரி டேக்ஸ்னு சொன்னால் அதை அப்படியே விடலாம். எக்ஸ்ட்ரா டேக்ஸ் ஆட் பண்ணுறதுன்னா டேக்ஸ் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு தட்ஸ் ஓகேன்னு சொன்னால் பப்ளிஷ் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த டூப்ளிகேட் பண்ண போஸ்ட்டும் வந்து பப்ளிஷ் ஆகிடும். அதோட ஒரு புது நேமில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். இப்போ திருப்பி போஸ்ட்டுக்கு வரேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டூப்ளிகேட் பண்ண போஸ்ட் கைட் பார்ட் 2 வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆகி ரீபோஸ்ட் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி தான் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நியூ டிராஃப்ட்டும் சேம் தான், க்ளோன் பண்ணுற ஆப்ஷன் தான். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த போஸ்ட் வந்து டூப்ளிகேட் ஆகி தானாகவே ஓப்பன் ஆகிடும். அதுக்குள்ள வந்து நாங்கள் ஜஸ்ட் சேஞ்சஸ் பண்ணணும்னு சொன்னால் ஓகே இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி அந்த போஸ்ட் வந்து இல்லை உங்களுக்கு க்ளோன் ஆகி தான் காட்டுது. ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட் டைட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். பார்ட் 3 என்று சேஞ்ச் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணுறேன். இப்போ இந்த பார்ட் 3 என்ற போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஓல்ட் போஸ்ட்டை கிளிக் பண்ணி இதில் பார்த்தா இதில் வந்து ஆல்ரெடி க்ளோன் பண்ணது பார்ட் 2, இப்போ புதுசாக க்ளோன் பண்ண வந்து பார்ட் 3 என்ற போஸ்ட்டும் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் இது நியூ டிராஃப்ட்ன்றதை கிளிக் பண்ணி பண்ணலாம். பேஜஸை டூப்ளிகேட் பண்ண போகிறோம். பேஜஸ்க்கு போயிட்டு பேஜஸில் உங்களுக்கு எந்த பேஜஸ் வேணுமோ அதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுக்கு இந்த பேஜை எந்த பேஜ் உங்களுக்கு க்ளோன் பண்ண போகிறீங்கன்னு பாருங்கள். அபவுட் ஆல் பிளாக் என்ன உங்களுக்கு தேவையான எந்த பேஜில் இருக்கிற டிசைனை நீங்கள் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி எடுக்க போகிறீங்களோ ஸோ அந்த பேஜில் வச்சு க்ளோன் என்று கொடுத்தோன்னு சொன்னால் அந்த சேம் பேஜ் சேம் கண்டென்ட் உள்ள இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் எந்த கண்டென்ட்டுமே சேஞ்ச் ஆகாமல் அந்த பேஜ் அப்படியே உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகி வரும். ஸோ இங்கே இருக்குது. தட்ஸ் ஆல். இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த டூப்ளிகேட் போஸ்ட் அண்ட் பேஜஸை பற்றி ஏதாவது டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.